இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையான யுபிஐக்கு வணிகர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் திட்டம் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு பின்னால் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. இந்தியாவில் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் இல்லாததால் சர்வதேச கட்டண நிறுவனங்களுக்கு சமமான போட்டி கிடைப்பதில்லை என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தியது. இதனைத் தொடர்ந்தே யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எம்டிஆர் எனப்படும் வணிகர் சேவை கட்டணத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தும் வகையில் சட்ட திருத்தங்களுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பொதுமக்கள் யுபிஐ பயன்படுத்தும் போது அவர்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் பெரிய வணிக நிறுவனங்கள் அல்லது குறிப்பிட்ட அளவை மீறும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் 0.3 விழுக்காடு முதல் 0.5 விழுக்காடு வரை எம்டிஆர் விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. டிஜிட்டல் கட்டண சூழலை நீடித்த வளர்ச்சியுடன் பராமரிக்கவும் கட்டண சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு வருவாய் ஆதாரத்தை உருவாக்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். அதே நேரத்தில் சிறு வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படாத வகையில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் வாடிக்கையாளர்களிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். முன்னதாக யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் விதிக்கப்பட்டால் அது சாமானிய மக்களை பாதிக்கும் என காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன், எம்டிஆர் எனப்படும் மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் என்பது வணிகர்களுக்கு மட்டும் பொருந்துமே தவிர வாடிக்கையாளர்களுக்கு அல்ல. இது வங்கிகளும் ஃபின்டெக் நிறுவனங்களும் தங்களின் தொழில்நுட்ப கட்டமைப்பு, புதுமை மற்றும் பாதுகாப்பில் கூடுதல் முதலீடு செய்ய உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வணிகர்களுக்கான எம்டிஆர் கட்டணம் குறித்தும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.